பூம்பட்டினமா சோழ தலைநகரில் கடல் கடந்து பல நாடும் பயணம் செய்து அளவிலா செல்வம் ஈட்டும் வணிகர்களாக விளங்கிய இரு பெரும் செல்வந்தர்களா மாசாத்துவானும் மாநாயக்கனும் ஒரு முடிவெடுத்தார். அழகில் முருகனை போன்ற கோமலனா மாசாத்துவான் மகளுக்கும், நட்சத்திரத்தை போன்ற கண்ணகியா மாநாயக்கன் மகளுக்கும் புகார் நகரமே விழாக்கோலம் கொள்ளும்படி திருமணம் செய்து வைத்தனர். மணி நெல்லும் கனி பொன்னும் மலையாகும் வயலாடு நனவோடும் கனவோடும் மகிழ்ந்தாடும் புனல் நாடு குவித்தாயும் பசியார செழித்தோங்கும் திருநாடு நதி மாது காவேரி பெணும் பொன்னி பாலூட்ட மதி கூர்ந்த சான்றோர்கள் வளர்கின்ற சோநாடு வடநாடு வரை சென்று கொடி நாட்டி பகை வென்று கரிகாலன் இனிதாண்ட புகழ்ச்சோழ வளநாடு கரிகாலன் இனிதாண்ட புகழ்ச்சோழ வளநாடு. பல நாட்டு வணிகர்கள் வதிகின்ற பேரோடு புவியெங்கும் பொருள் சேர்த்து வரும் கப்பல் நீரேடு கவியோடு தலையாங்கும் நகர் பூம்பு கார்வாழி கரிகாலன் இனிதாண்ட நகர் பூம்பு கார்வாழி. பொன்னி நதி பொங்கும் கடல் கண்ணீரை முத்தமிட பொன்னை நிழல் எங்கும் வன்னியனை சத்தமிட கண்ணந்துரை பூங்குகளில் கண்ணகிக்கும் கோவலுக்கும் கண்ணும் திருமணத்தை மாறுகிறேன் கண்ணிரண்டும் போதாதோமே பெருஞ்செல்வம் படைத்தோளாம் மனையாளி மணி வயிற்று பிறந்தாலாம் மகள் கண்ணகி மாசாத்து வான் என்னும் விழுச்செல்வன் திருவீடு தழைத்தோங்க பிறந்தாளாம் மகன் கோவலன் இணைந்தோங்க பிறந்தாளாம் இரு பேருமே இணைந்தோங்க பிறந்தாளாம் இரு பேருமே. அவளுக்கு 12 அவனுக்கு 16 வயதான பருவத்தில் மனம் பேசினர். கரிகாலன் குடிகொண்ட வடநாடு களை கட்ட களிரேறி அறிவித்தார் கலியாணமே, பெரும் அலைமோதும் அழகான கலியாணமே.
மாப்பிள்ளை கோவலனின் உள்ளம் களவாடிச் சென்றாளே கள்ளி கண்ணகி. இளங்காளை மாப்பிள்ளை கோவலனின் உள்ளம் களவாடிச் சென்றாளே கள்ளி கண்ணகி. களவாண்ட சில போதில் கையும் களவுமாய் கரம் பற்றி பிடித்தானே அவள் கோவலன். களவாண்ட சில போதில் கையும் களவுமாய் கரம் பற்றி பிடித்தானே அவள் கோவலன்.
வரம்பின்றி மனப்பூக்கள் நிலமலர இடரின்றி மனவாழ்க்கை நிலமிடிர இருந்தென்று வருவோர்க்கு பசி விலக இருந்தென்று வருவோர்க்கு பசி விலக மலரன்பு விடுமாறன் கரம் தளர மலரன்பு விடுமாறன் கரம் தளர மணமக்கள் தலைத்தாரே விழி குளிர மணமக்கள் தலைத்தாரே விழி குளிர மணமக்கள் தலைத்தாரே விழி குளிர. கண்ணகியும் கோவலனும் திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையை நல்லற வாழ்க்கையாக நடத்தி வந்த சில ஆண்டுகள் கழித்து காவேரி பூம்பட்டினத்தில் 12 வயது நிரம்பிய கணிகையான மாதவி என்பவள் 7 ஆண்டுகளாக தான் கற்று வந்த ஆடல் பாடல் கலைகளை அரசன் முன் அரங்கேற்றம் செய்தாள். ஆடலரசான சிவன் ஆடாததும் ஆடுபவள் பேரழகி மாதவியே பாடலதில் ஆடரசி சீர்யாவையோ நான் பாட வார்த்தைகள் வரவில்லையே நான் பாட வார்த்தைகள் வரவில்லையே. அசையாத பொருளேது அகிலத்திலே ஆடாத காலேது தாளத்திலே அசையாத பொருளேது அகிலத்திலே ஆடாத காலேது தாளத்திலே மாறாத மனமேது காலத்திலே பாடாத புகழேது மோகத்திலே மாறாத மனமேது காலத்திலே ஆடாத புகழேது மோகத்திலே அசையாத பொருளேது அகிலத்திலே ஆடாத காலேது தாளத்திலே. சுடரொளி நீயும் பிடித்தாடும் சுழற்சியின் பூமியின் களியாட்டும் குழலில் காற்றும் இசைத்தாடும் மழையினில் நீரும் மிதந்தாடும் சுடரொளி நீயும் பிடித்தாடும் சுழற்சியின் பூமியின் களியாட்டும் குழலில் காற்றும் இசைத்தாடும் மழையினில் நீரும் மிதந்தாடும் இவையடாகை மறைந்தாலும் உயிரெல்லாம் அதற்குள்ளே நடமாடும் அந்த ஐம்பூதம் ஒன்றாகி ஆடியதே இந்த பூங்கோதை பெண்ணான மாதவியா இந்த பூங்கோதை பெண்ணான மாதவியா. அரசனவை அலங்கரிக்க அரங்கத்தினில் ஏறி கணிகையவன் பயின்ற கலை முழுதும் பட ஆடி நடனமதில் சிறந்தவளாய் உயர்ந்த தலை கோழி நடனமதில் சிறந்தவளாய் உயர்ந்த தலை கோழி
எனும் உயர்ந்த நிலையொடியரை கொடுத்த பசுமாலை 1000 எண் களஞ்சு பொன் பரிசு யாவும் 1000 எண் களஞ்சு பொன் பரிசு யாவும் மாதவியின் ஆடலுக்கு தூசு துரும்பாகும் மாதவியின் ஆடலுக்கு தூசு துரும்பாகும். மாதவிக்கு நாட்டியமும் சாதாரண சுவாசம் மாதவிக்கு நாட்டியமும் சாதாரண சுவாசம். சாதனை என்றதனை சொல்ல நாவதுவும் கூசும் சாதனை என்றதனை சொல்ல நாவதுவும் கூசும். பாடலுக்குள் மாதவியை போற்றியது கொஞ்சம் கானகத்தை பூந்தொட்டியில் காட்டுவது கஞ்சம். பாடலுக்குள் மாதவியை போற்றியதும் கொஞ்சம் கானகத்தை பூந்தொட்டியில் காட்டுவது கஞ்சம். மாதவியின் நடன மேதமையை பாராட்டி எதிரி நாட்டு அரசனின் குடை கம்பியினால் செய்த தலைக்கோல் எனும் உயர்ந்த பட்டமும் 1000 தொன் கழிஞ்சு பொன்னையும் மாதவிக்கு பரிசாக கொடுத்த சோழ மன்னன் பச்சை மாலை ஒன்றையும் அவளுக்கு அணிவித்து சிறப்பித்தான். அந்த மாலையை 1000 எண் கழிஞ்சு பொன் கொடுத்து வாங்க வல்லவர் மாதவியை மணக்கலாம் என்று அறை கூவியபடி ஒரு கூனி நகர தம்பியர் திரியும் வீதிகளில் ஏந்தி வந்தாள். இதை கேட்ட கோவலன் அந்த மாலையை பொன் கொடுத்து வாங்கினான். கூனியின் பின்னால் மாதவியின் வீடு நோக்கி சென்றான். அங்கு கோவலன் தன் வீடு மனைவியை அனைத்தையும் மறந்து மாதவியின் அழகில் மயங்கி மூழ்கினான். மாதவி
தித்தித்தாள். பூங்கொடி மாதவி கோவலன் காதலில் தேங்கிய பாகென தித்தித்தாள். அவள் அனுதினம் அவனை சிந்தித்தாள். அவள் அனுதினம் அவனை சிந்தித்தாள். ஏங்கிய கண்ணகி தேம்பிய வாதையில் தாங்கிய பூமியை ஒத்திட்டாள். அவள் அணு அணுவாகவே வெந்திட்டாள். கன்னிகையர் செல்வியின் கண்ணிரண்டும் கலித்துயில் கொண்டு சிவந்தனவே. கன்னிகரின் செல்வியின் கண்ணிரண்டும் துயிலினை மறந்து சிவந்தனவே. மாதவி கோவலன் காதல் வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வு ஒன்று நடந்தது. பாடல் வரி பாடலில் கருத்து மோதல் ஏற்பட்டு கோவலன் மாதவியை விட்டு பிரிந்து சென்றார். மனைவியையும் உற்றார் உறவினர் அனைவரையும் உதறிவிட்டு மாதவியோடு வாழ்ந்து வந்த கோவலன் ஒரு நாள் மாதவியிடம் கோபம் கொண்டு மாதவிக்கும் தனக்கும் பிறந்த மணிமேகலை என்ற மழலை மகளையும் உதறிவிட்டு மீண்டும் கண்ணகியை நாடிச் சென்றார். மாதவி மறந்தாள் தன்னுயிரை, உயிரென கொண்டாள் கோவலனை. காதலின் நதியினில் துடு பிறந்து மாதவி கோவலன் படகில் செல்ல. காதலின் நதியினில் துடு பிறந்து மாதவி கோவலன் படகில் செல்ல. ஆழியில் கலந்தது காதல் நதி, நேசமும் கரித்தது மனதில் மெல்ல. ஆழியில் கலந்தது காதல் நதி, நேசமும் கரித்தது மனதில் மெல்ல. ஆழதன் நரம்பினில் ஊறமர்ந்து காதலின் வரியினில் ஊடல் வர. ஆழதன் நரம்பினில் ஊறமர்ந்து காதலின் வரியினில் ஊடல் வர. கோவலன் பிரிந்தனன் மாதவியை, மாதவி அழுதனள் வேதனையை. கோவலன் பிரிந்தனன் மாதவியை, மாதவி அழுதனள் வேதனையை. மாதவி அழுதனள் வேதனையில் வேதனையில்.
மீண்டும் கண்ணகியை நாடி வந்த கோவலனை கண்ணகி அன்போடு ஏற்றுக்கொண்டார். அவன் வரும் வரை உறுதியோடு இருந்த கண்ணகி அவன் செய்த தவறுகளை எல்லாம் மறந்து அவனை ஏற்றுக்கொண்டார். கோவலன் தன்னிடம் இருந்த செல்வம் யாவையும் இழந்திருந்தான். அதனால் புகார் நகரத்தை விட்டு மதுரைக்கு சென்று பொருளீட்டி பிழைக்கலாம் என்று முடிவெடுத்து கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு சென்றனர். தடுமாறும் மனதாலே இடமாறும் நிலையோனம் பொருள் யாவும் இழந்தானே இளம் கோவலன். கொடுமைகள் பல கண்டு பொறுமையில் கரை கண்டு உறுதியாயிருந்தானே அவள் கண்ணகி. அன்றைக்கு சென்றனன் கண்ணகிதானே இன்றைக்கு வந்தனன் மாதவியாயே. தன் குறை சொன்னவன் மன்னிக்க வேண்டும். கொன்னை கண்டவன் இன்னுரை கூறு, இன்னுரை கூறு, இன்னுரை இரவோடு இரவாக நகர் விட்டு பெயர்ந்தார். உறவோடு உயிரான தமர் விட்டு பிரிந்தார். கரையோடு திரிபோது பூம்புகரை அகன்றார். கரையோடு வெறும் பாதம் கழுமேற நடந்தார். அடியாரின் மடவாரம் காமந்தி துணையாக நடையாக நடந்தேன் மதுரைக்குள் நுழைந்தார். நடையாக நடந்தேன் மதுரைக்குள் நுழைந்தார். சமண பெண் துறவி காவுந்தி அம்மையின் துணையோடு மதுரை நகரை அடைந்ததும் இடையர்குல பெண்ணான மாதிரி என்பவள் வீட்டில் கண்ணகியை அடைக்கலமாக விட்டுவிட்டு தொழில் செய்ய முதலீடு பெறுவதற்காக கண்ணகியின் கால் சிலம்பில் ஒன்றை வாங்கிக் கொண்டு மதுரை நகருக்குள் சென்றான் கோவலன். இடைக்குள்ள மடவாரின் குடிதனில் மணையானை அடைக்கலம் விடுத்தேக நினைத்தனரோ. பரந்தமை பயின்றதை துயர்ந்தனரோ. ஒரைமலை தரையினும் நிறைவுடன் கண்ணகி குறைகளை திரையென ஒதுக்கிவிட்டார். குறைகளை திரையென ஒதுக்கிவிட்டார். பொருள்களை இழந்தவன் பிழைத்திட பொன்மணி சிலம்பினில் ஒன்றை கொடுத்து விட்டார். சிலம்போடு மதுரைக்கு சென்றானரோ, விலை கொண்டு முதலிட்ட போனானரோ.
மாணிக்க பரலாடும் ஆணி பொன்சிலமுக்கு இணை கூறி நிற்கத்தான் நினைத்தானவன். மாணிக்க பரலாடும் ஆணி பொன்சிலமுக்கு இணை கூறி நிற்கத்தான் நினைத்தானவன். வாழ்வுக்கு முதலீடு வேண்டித்தான் அதைக் கொண்டு அதனைக்குள் அலைந்தாடி அருங்கோவலன். வாழ்வுக்கு முதலீடு வேண்டித்தான் அதைக் கொண்டு அதனைக்குள் அலைந்தாடி அருங்கோவலன். கண்ணகியின் சிலம்பை விற்று பொருள் பெற்று தொழில் தொடங்க மதுரைக்குள் வந்த கோவலன் பொற்கொல்லன் ஒருவனிடம் அவ்வொற்றை சிலம்பை காண்பித்தான். பொற்கொல்லன் தான் தப்பிப்பதற்காக அரசனிடம் சென்று அரசியின் சிலம்பு களவாடிய பழியை கோவலன் மீது சுமத்தினான். பாண்டிய மன்னனும் விசாரித்து முடிவெடுக்காமல் கோவலனை கொன்று சிலம்பை கைப்பற்றி வருமாறு வீரர்களை ஏவினான். வீரர்களால் கோவலன் வெட்டி கொல்லப்பட்டான். அந்நேரம் அவன் நேரம் அழிவான கெடு நேரம் அரசின் சிலம்பொன்று களவானது. பொற்கள்ளன் எனும் கள்ளன் களவாண்ட சிலம்புக்கு பழியேற்கும் நிலை காணா இதன் கோவலன். செய்யாத களவுக்கு பொய்யாக பழியேற்று மெய்வேறு தலைவேறு ஆனானோ. செய்யாத களவுக்கு பொய்யாக பழியேற்று மெய்வேறு தலைவேறு ஆனானோ. வாழ்கின்ற பருவத்து வாழாமல் தடுமாறி வாழ்கின்ற நிலையுற்று போனானோ. மடியோடு அணைத்திட்டு இரு பெண்கள் நுகர்ந்திட்ட மடியோடு அணைத்திட்டு இரு பெண்கள் நுகர்ந்திட்ட கனிமுகம் கனியாக கிடக்கின்றதே. கனிமுகம் கனியாக கிடக்கின்றதே. விரகோனி விளையாட நினைவோடு சிகையாவும் குருதிக்குள் நனைகின்ற நிலையானதே. குருதிக்குள் நனைகின்ற நிலையானதே. தன் கணவன் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்த கண்ணகி வெட்டுண்டு கிடந்த அவன் பிணத்தை காண ஓடோடி சென்றான். அங்கு அவனை மடியில் கிடத்தி அவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபித்து நீதி தவறிய அரசனை வெல்வேன் என்று சூளுரைத்தான். நடந்ததை அறிந்தால் கொடுங்கதை அறிந்தால் அறியாத கதையாவும் அறிந்தே விட்டார். நடந்ததை அறிந்தால் கொடுங்கதை அறிந்தால் அறியாத கதையாகவும் அறிந்தே விட்டால். இடிந்தது இதயம் முடிந்தது உயிரும் சரிதன விழிகள் உரைந்தது மொழியும். இடிந்தது இதயம் முடிந்தது உயிரும் சரிந்தன விழிகள் முடிந்தது மொழியும். எரிந்தது உடலும் குளிர்ந்தது குருதி பிரிந்தன இலைகள் சுரிந்தன சரணம் விசையது தெரியா கலங்கடை போட்டு திணறிய நெஞ்சின் கதறலை கேட்டு சனங்களின் மனங்களும் உடைந்தனவே. தினமென தினமும் நடந்தனலே. காண முடியாததை கண்டாலே அவள் பேச முடியாதலை நின்றாலே. கோண உயிர் தேடி வந்ததினால் அங்கு ஈன குரல் சொல்லி அழுதாலே. அங்கு ஈன குரல் சொல்லி அழுதாலே. பூவாத மரமாகி போனேனே என் உயிரே. நீராத உணவாகி போனேனே என் அழகே. காணாத கோலத்தை கண்டேனே என் உயிரே. தேடாத பொன்மேனி தினமும் என் அழகே.
சென்று விடலாமோ அரசாங்க திருடர்கள் அழியாமல் விடலாமோ களவாண்ட பழி போக்கி புகழ் மீண்ட பிறகே நீ பரலோகம் புக வேண்டும் இது எங்கள் கடனாகும் பரலாடும் சிலம்பலே வரலாறு படைப்பேனே அறம் மட்டும் துணையாக அதை செய்து முடிப்பேனே அறம் மட்டும் துணையாக அதை செய்து முடிப்பேனே. தேவினி, காளினி, நீலினி, தேவல மதுரையின் சனங்களும் மருண்டார். கொலை புரிந்தவர் குயிர் இனி இல்லை. காதலன் கோவலன் பாதகம் செய்திலன். கல்வனும் அவனோ அல்லன். என் கணவன் களவல்லன். பாண்டியன் அவைக்குள் வந்த கண்ணகியை கண்ட பாண்டிய மன்னன், பெண்ணே, நீ யார் என்று கேட்க, உன்னால் கல்வன் என்று கூறி கொல்லப்பட்ட கோவலன் மனைவி நான் என்று வீராவேசத்தோடு தன் வரலாற்றை கூறினான். புறவுக்கு தசையீந்த சிபியாண்ட சோநாட்டிலே அலைமோதும் புகழ் தந்த பெருஞ்செல்வம் மாசாத்துவான் மகனாக என் கோவலன் பிறந்தான். எனைத்தானே என் கோவலன் மணந்தான். பிழைப்புக்கு பொருளீட்ட சிலம்பொன்றை கொடுத்தேனே, அதை விற்க மதுரைக்குள் நுழைந்தவன் உன்னாலே களவாணி என கொல்லப்பட்டானே. எங்கோ களவாணி என கொல்லப்பட்டானே. காவலரே, காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் மாதிப்பிடி போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்திலே உள்ள நுழைந்திருக்கும் நீ யார்? நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறையீடு என்னவோ? நீதி வழுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி, சிலம்பு திருடிய கல்வனின் மனைவி. போதும். யாகாவராயினும் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கள்வன்? என் கணவரா கள்வன்? இல்லை, இல்லை. கையும் களவுமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கொற்றவனே, குடைநிழலில் குஞ்சரம் மூர்ப்பவனே, எண்ணிப்பார். கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? அரசு. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசை கோப்பெரும் தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை என்றால் உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் உரைக்கட்டும் நல்ல தீர்ப்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பை கோவலன் திருடினான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பு.
இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மாபாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள். அப்படி என்றால் அரசி அணிந்திருக்கும் சிலம்பு? அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு ஆதாரம்? மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். அப்படியா? அதையும் பார்ப்போம். தேவி, இப்படி கொடு. இதோ பார். பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அரும்பெரும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கிவிட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? வாய் அடைத்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியனின் நரம் வரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக கலந்து விட்டதா? ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்து தலை குனியாமல் படை நடத்தும் உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? எங்கே எங்கே எங்கே? எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. இங்கு சொன்னவர் இழிமொழியினர்கள் அந்தவர் பற்றிய தீயே. இங்கங்கு சொன்னவர் இழிமொழியினர்கள் அங்கவர் பற்றிய தீயே. இங்கங்கு சொன்னவர் இழிமொழியினர்கள் அங்கவர் பற்றிய தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. தற்கொலை புரிந்தவர் வரியறை வருத்தவர் வன்மையில் பற்றிய தீயே. கண்கொலை புரிந்தவர் வரியறை வருத்தினர் வன்மையில் பற்றிய தீயே. கண்கொலை புரிந்தவர் வரியறை வருத்தினர் வன்மையில் பற்றிய தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. அரசியல் பிரித்தவர் அண்ணல்கள் புரிந்தவர் ஆணவத்தை சுடும் தீயே. அரசியல் பிழைத்தவர் அல்லல்கள் புரிந்தவர் ஆணவத்தை சுடும் தீயே. அரசியல் பிழைத்தவர் அல்லல்கள் புரிந்தவர் ஆணவத்தை சுடும் தீயே. எங்கும் தீயே எதிலும் தீயே கொங்கையின் வள்ளிய தீயே. அங்கு நீதியை காத்ததும் தீயே. அங்கு நீதியை காத்ததும் தீயே. மதுரையும் எரித்து சினமணி தணிந்து சேரனின் நாட்டினை அழித்து மலக்குறவருக்கு தரித்தனம் கொடுத்து வேங்கையின் நிழலில் நிலைத்து ததைமை குறவர் அரசனுக்கு ஒழித்து ராணியும் வேண்டுதல் புரிந்து வடகுல அரசர் கனக விசையராம் இருவரின் தலையினில் சுமந்து இமயத்து நெடுங்கல் சிலையென வடித்து கண்ணகி கோவிலை அமைத்து மகளிரின் மாண்பினை சேரனும் வியந்து வணங்கினர் யாவரும் பணிந்து. வணங்கினர் யாவரும் பணிந்து.
வேண்டுதல் புரிந்து வடபுல அரசர் கனக விசயராம் இருவரின் தலையினில் சுமந்து இமயத்து நெடுங்கல் சிலை என வடித்து கண்ணகி கோவிலை அமைத்து மகளிரின் மாண்பினை சேரனும் வியந்து வணங்கினர் யாவரும் பணிந்து இந்த சிலப்பதிகார நாட்டிய நாடகத்தில் கலந்துக்கிட்ட எல்லா குழந்தைங்களையும் ஒரு சின்ன அறிமுகம். சுக்ரிதா, ரேஷ்மா, நடனமணிகளாக மான்யா, மிथिला, பென்னா, हर्षिनी, चार्वी, जानवी, त्रिक्षणा, ऋतिका, सेकेंड ग्रुप अद्विका, कृतिका, ராணியாக நடுவில் வந்தது, கட்டியக்காரியாக நடுவில் வந்தது கேரன் ஃபியோனா, ஸ்ரத்தா, भार्गवी, हर्षिका, दीक्षिता, सविनया, कृष्णप्रिया, सष्मिता, கட்டியக்காரனாக வந்தது நந்தினி வெண்பா, கண்ணகியாக வந்தது இலக்கியா, கோவலனாக வந்தது நித்யபிரியா, மாதவியாக வந்தது அக்ஷயா, காவலாளியாக வந்தது சுப்ரியா, ராஜாவாக வந்தது ஸ்வேதா, ராணியாக வந்தது பூர்ணிமா, அமைச்சராக வந்தது கெவினா, பொற்கொல்லனாக வந்தது தர்ஷினி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இவ்வளோ நல்லா நடந்தேறியதுக்கு முக்கியமான காரணம் இந்த குழந்தைங்கள்லாம் நாங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் வந்து தன்னோட பள்ளி வேலைகள், ஹோம்ஒர்க்ஸ் அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு நைட்டு நாங்கள் கிளம்பும்போது சம்டைம்ஸ் 10 o'clock 9 o'clock நிறைய பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக நடந்திருக்காது. ஸோ பேரண்ட்ஸுக்கு நம்ம கை தட்டணும். இப்போ you can give a special applause to parents who cooperated and நிறைய குறைகள் இருக்கலாம், உங்களை நிறைய நாங்கள் வந்து ரொம்ப நேரம் காக்க வச்சிருக்கலாம், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு ரிசல்ட் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு இந்த லைனில் இருக்கவங்க அடுத்தது அந்த லைனுக்கு போவாங்க, அந்த லைனில் இருக்கவங்க அடுத்த லைனுக்கு போவாங்க. ஸோ அவங்களோட வளர்ச்சி வந்து நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஆரம்ப விதைகள் தான் இந்த முதல் லைனில் இருக்க குழந்தைங்க. ஸோ உங்களோட எல்லாரோட அப்ளாஸ் இவங்க ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும், இந்த ஆடியோ நிறைய எங்களுக்கு கிடைக்க முடியாமல் நாங்கள் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தது. இந்த நேரத்தில் நான் ஒருத்தர் ரொம்ப தேங்க் பண்ணணும், PSNA ஃபைன் ஆர்ட்ஸ். அவங்களோட
இசைப்பள்ளியிலிருந்து ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த பாடலை தான் இன்னைக்கு நாங்க ஒலி வடிவமாக இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் டு மது சுகுமார் ஃபார் திஸ் ஆடியோ அண்ட் ஆல் த teachers who supported and senior students who supported for this. Thank you. And ஒலி அமைப்பு கண்டிப்பாக சொல்லணும், அவரும் ரொம்ப நேரம் மெனக்கெட்டு எங்களுக்காக உட்காந்து பண்ணியிருக்காரு. அண்ட் மெட்ராஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அவரோட அந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பாக இது ரொம்ப இது கைத்தட்டலாம் இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒலி அமைப்பு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரு 50% ஆஃப் எஃபர்ட்னா கண்டிப்பாக பின்னாடி ஸ்க்ரீனுக்கும் லைட்ஸுக்கும் மிச்ச 50% நம்ம கொடுத்தே ஆகணும். ரெண்டும் இணையிலனா ஒரு அழகான வடிவம் கொடுக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மெட்ராஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் லைட்ஸ் ஒலி அமைப்பு அண்ட் MC கணேஷ் சார், அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீ நெற்பிரியா கலைக்கோயில் சார்பாக எல்லோரையும் வருகை வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா ஆடியன்ஸுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினராக வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுமையாக கண்டு நமக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடியவர் அத்தனை ரசிக உள்ளங்களினுடைய சார்பிலும் மேடைக்கு வந்திருந்து ஓரிரு வார்த்தைகளால் இந்த நாட்டிய நாடகத்தை கண்டு ரசித்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு மேடை கிடைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீமதி பெனிட்டா தமிழ்ச்செல்வன் அவர்கள். நான் ஃபீலிங் பிளஸ்டு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ரொம்ப பிளஸ்டாக நினைக்கிறேன். எவ்வளோ அழகா மேம், சான்ஸே இல்லை. எத்தனை நாள் இதை ட்ரைன் பண்ணீங்கன்னுலாம் தெரில. பட் 1 month ஒரு கேரக்டரும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்தந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியான அந்த கதாபாத்திரத்தெல்லாம் கொடுத்து அவங்களோட பார்த்து அவ்வளோ அழகா, சான்ஸே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணீங்க. குட்டீஸ் செம்ம க்யூட்டாக பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் லைனில் இருக்க குட்டீஸ் ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணி ரொம்ப அழகாக ஆடினீங்க. ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க. மேம் சொன்ன மாதிரி அந்த லைன் போகணும் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சா அவ்வளோதான், டாப்பில் போயிடலாம். கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தவங்க கேரக்டர்ஸும் பேசிச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்கள் பார்ட்டை வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு புரிய வைக்கணுமோ அப்படி, அதாவது கண்ணிமைக்காம அப்படியே அதில் மூழ்கி பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸ்ரீ நிருத்ய பிரியா கலைக்கோவிலுடைய சார்பிலே சிறப்பான ஒரு கலை முயற்சியாக இந்த சலங்கை வந்தன விழாவும் அதனை தொடர்ந்து சிலப்பதிகார சாராம்சமாக கண்ணகியினுடைய திருச்சரிதம் இங்கே நாட்டிய நாடகமாக நிகழ்த்தி காட்டப்பட்டது. இந்த 2 கலை முயற்சிகளுக்கும் மிக முக்கிய காரணமாக இருந்து ஒத்துழைத்து சிறப்பித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப வித்தகர்களுக்கும் குறிப்பாக அரங்கத்திற்கு வந்திருந்து பார்த்து ரசித்து எல்லோருக்கும் ஊக்கமளித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும்
ஸ்ரீ நிருத்திய பிரியா கலைக்கோவிலினுடைய சார்பிலே மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.